சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி இரவு 12 மணி 10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் இரவு 10 மணி 11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 7 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8 மணி 15 சந்திர உதயம் என்பது இரவு 8 மணி 29 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 58 முதல் காலை 6 மணி 38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12 மணி 22 முதல் 1 மணி 48 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8 மணி 4 முதல் 9 மணி 30 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10 மணி 56 முதல் மதியம் 12 மணி 22 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12 மணி 45 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இளவரசி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களுக்கு முன் நம்முடைய நிகழ்ச்சியிலே தன்னை விட வயதில் இளைய ஆண்மகனை பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையளித்திருந்தீர்கள். அதுல சொல்லும் பொழுது இந்த கணவனை பெயரிட்டு அழைப்பது, வாடா போடான்னு வெளியில சொல்றதெல்லாம் தவறு என்பது போல் சொல்லி இருந்தீர்கள். இந்த ஆண்கள் மட்டும் பெண்களை அவ்வாறு பொது இடத்திலே தன்னுடைய மனைவியாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் அவர்களை பெயரிட்டு பொது இடத்திலே அழைக்கலாமா? வாடி போடில மரியாதை இல்லாமல் பேசலாமா? அவர்களுக்கு விதி என்பது கிடையாதா என்பதுதான் இந்த நேயரினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த நேயரினுடைய கேள்வியிலே இருக்கக்கூடிய கோபமானது நமக்கு புரிகிறது. சர்வ நிச்சயமாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நிச்சயமாக ஆண்கள் பெண்களை பொது இடத்திலே பெயரிட்டு அழைக்க கூடாது என்பதுதான். பெயரிட்டு அழைப்பது மட்டுமல்ல, வாடி போடி என்று மரியாதை இல்லாமல் பொது இடத்திலே பெண்களை பேசக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும், தான் தாலி கட்டிய மனைவியாக இருந்தாலும், அல்லது தான் பெற்றெடுத்த பெண்ணாக இருந்தாலும், அல்லது தன்னுடன் பிறந்த சகோதரியாக இருந்தாலும் அவர்களை வாடி போடி என்றெல்லாம் அழைக்கவே கூடாது பொது இடங்களிலே. அதாவது அவர்களுக்குள்ளாக ஒரு தம்பதியர் தனிமையிலே இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணையின் போது ஒரு பாசத்தின் மிகுதியால், ஒரு அன்பின் மிகுதியால், ஏன் ஒரு காதலின் மிகுதியால் கூட அவ்வாறு வாடி போடி என்றெல்லாம் அவர்களுக்குள்ளாக ரகசியமாக அழைத்துக் கொள்ளலாமே தவிர பொது இடங்களில் தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் பெயரிட்டு அழைக்க கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. எனக்கு தெரிந்து என்னுடைய குருநாதரே என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய மனைவியை மற்றவர்கள் முன்னால் பெயரிட்டு அழைக்க மாட்டார். என்ன பெயரிலே அழைப்பார் தெரியுமா? அவருடைய இஷ்ட தெய்வமாகிய அவருக்கு மிகவும் பிடித்த அந்த காமாட்சியினுடைய பெயரை சொல்லி, காமாட்சி இங்கே வாங்கோ, காமாட்சி இங்கே வாங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரே தவிர, 4 பேர் அவரை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவியை இப்படித்தான் அவர் அழைப்பார். அவருடைய மனைவியினுடைய பெயர் என்னவோ வேற, அது எல்லாருக்குமே தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் எதிரே அந்த மாதிரி அழைக்கவே மாட்டார். தன்னுடைய உறவினர்கள் மத்தியில் கூட சரி, தன்னுடைய மனைவியை தன்னுடைய குல தெய்வமாகவே பார்க்கிறார். அப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமும் சொல்றது. ஏன் ஜோதிஷ சாஸ்திரம் என்று வரும்பொழுது கூட எப்படி தெரியுமா சொல்கிறது? நம்ம இந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கலாம். முதல் லைன்ல எழுதியிருப்பா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம்னு எழுதியிருப்பா. ஜனனின்னு சொன்னா தாயார், தாயார் தான் நம்ம ஜென்மம் முழுக்க நம்ம சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணமாம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் எழுதிட்டு வர்தனி குலசம்பதாம் எழுதியிருப்பா. வர்தனின்னு சொன்ன அந்த குடும்பத்தை விருத்தி அடைய செய்ய வந்த அந்த மனைவியை குறிக்கிறது. அந்த மனைவிதான் இந்த குலத்திற்கே சொத்து என்று, இந்த குலத்திற்கு தெய்வமாகவே பார்க்க வேண்டும் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் அந்த வாத்தியார் பார்த்தோம்னா தன்னுடைய மனைவியை காமாட்சி என்ற பெயரில் அழைப்பார். இன்னும் ஒரு சில பேர் கூட நான் பார்த்திருக்கேன், அவர்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ, ஒரு சில பேருக்கு மீனாட்சி என்ன இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், மனைவியினுடைய பெயர் என்னவோ வேறாக இருக்கும். ஆனால் மீனாட்சி இங்கே வாங்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிடுவார்கள். இப்படி பொது இடங்களிலே பெயரிட்டு அழைக்கும் பொழுது கூட தெய்வத்தினுடைய பெயர்களை சொல்லி, அவர்களுடைய பெயர் வேற ஏதோ இருக்கும், இவர்களுடைய இஷ்ட தெய்வமாகிய அந்த அம்பாளினுடைய பெயரை சொல்லி, அந்த அம்பாளையே, அந்த அம்பாள் தான் எனக்கு இந்த பிரசாதத்தை எனக்கு கொடுத்திருக்கா, இவ எனக்கு கிடைத்த அருட்பிரசாதம், என்னுடைய குலத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பிகையினுடைய அருட்பிரசாதம் என்பதால் அந்த அம்பிகையினுடைய பெயரை சொல்லியே அழைப்பவர்களும் இருக்கிறார்கள். உடனே விதண்டாவாதம் பேசக்கூடாது. மனைவியை போய் அம்பாளுக்கு நிகராக பார்க்கலாமா, அப்ப அம்பாளை நினைச்சுட்டு மனைவியை போய் தொட முடியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி கிருத்திருமமா யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது பெண்களுக்கு நிறைய உரிய மரியாதைகளை நாம் நிச்சயமாக வழங்க வேண்டும் சொல்லியிருக்கார். உடன் பிறந்த சகோதரியாக இருந்தாலும் கூட பொது இடங்களிலே பெயரிட்டு அழைப்பது என்பது கூடாது. இங்க வாங்கோ இல்ல போங்கோன்னு சொல்லணும், இல்ல வாமா போமான் என்று சொல்லலாம். வாடி போடி என்று தான் பெற்ற பெண்ணாக இருந்தாலும் அவர்களை அழைக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றது. அந்த சின்ன குழந்தையில இருக்கும்போது ஒரு கொஞ்சத்துக்காக சொல்றது வேற, வாடி செல்லம் என் தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் வேற. பெண்களை வாடி போடி என்று அழைத்துக் கொள்ளலாம், பெண்கள் பெண்களை அழைக்கலாம். ஆனால் ஆண்கள், அதாவது பெண்ணை பெற்ற ஆண்கள் அனைவருக்குமே தெரியும் தன்னுடைய குழந்தை தனக்கான தேவதை என்று. அதனால குழந்தை தன்னுடைய பெண் குழந்தைய எந்த அப்பாவுமே வாடி போடின்னு கொடுக்க மாட்டார், வாமா போமா அப்படின்னு தான் கொஞ்சிட்டு இருப்பார். தெரியுமா? எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, தன்னுடைய பெண் பிள்ளை தவறே இழைத்திருந்தாலும் ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பார். இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆக பெண்களை தெய்வமாக போற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய சாஸ்திரம் காட்டுகின்ற வழி. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.